தொடப்பத்தை இப்படி வைக்காதீங்க, தரித்திரம் வந்துரும் வீட்ல. தொடப்பத்தை இப்படி வைங்க, மகாலட்சுமி வீட்லயே இருப்பா. அப்படின்ற மாரி தான் நெறைய விஷயம் நம்ம பார்ப்போம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தொடப்பத்த படுக்க வைக்கக்கூடாது. அது வந்து இந்த ஈச்சந்தொடப்பம் நெறைய பேரு ஈச்சந்தொடப்பமா இருந்தாலும், தென்னந்தொடப்பமா இருந்தாலும், இந்த பூந்தொடப்பமா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அதனோட தலை கீழ வரா மாதிரி பெருக்குற இடம் மேல் நோக்கி இப்படி வைப்பாங்க. இப்படி விரிச்சு வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. நம்ம எப்படி பெருக்குறோமா, அதே மாதிரி வைக்கணும். நம்ம பெருக்குற வாக்குலயே வைக்கணும். நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, அந்த ஈச்சந்தொடப்பம் அப்படி வளைஞ்சு, வளைஞ்சு சீக்கிரம் போயிடும். அதனால நாங்க கொஞ்சம் மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு வைப்பாங்க. ஆனா அந்த மாரி வைக்க வேண்டாம். இப்படி வச்சா நல்லது. தொடப்பத்த இப்படியெல்லாம் வச்சா எங்க வீட்ல மகாலட்சுமி நிரந்தரமா இருப்பாளா? அதுவும் கிடையாது. நம்ம உழைக்கணும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன உழைச்சாலும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய வசதி வாய்ப்புன்னு கிடைக்கிறதே இல்ல. நம்ம பார்ப்போம் சமுதாயத்துல நல்ல 4 வார்த்தை தொடர்ந்து 1/2 மணி நேரம் பேச தெரியாது. அவங்க பெரிய பேச்சாளரா இருப்பாங்க. இல்லீங்களா? அந்த மாரி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு என்னன்னா, அவங்களோட படைபலமோ, பணபலமோ உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ சமுதாயத்துல ரொம்ப உயரத்துல இருக்கவங்க எல்லாருமே புத்திசாலியா? சொல்றதுக்கு இல்ல. நெறைய பேர் அதுல மக்குங்களும் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நான் பெரிய புத்திசாலி மாரி தோற்றம் அளிக்கிறேன். அப்படியும் இருக்காங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா திறமையும் இருக்கு. நம்ம பெருசா வந்து முன்னேறல. அப்படின்னா இந்த மாரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். எனக்கு அதிர்ஷ்டமும் வேணும். எனக்கு அறிவு இருக்கு, அதிர்ஷ்டம் இல்லன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு அதிர்ஷ்டமும் வேணும்னு போது நான் இறை வழிபாடும் செய்யணும். கூட இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சா நம்மளுக்கு நல்லது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.